ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஹேண்டில். நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒயர் கொடுத்து போட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே கிடைக்கும். சரிங்களா? இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 8.5 அடியில் 2 ஒயர், ஒரு ஒயர் ரெட் கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து ஒயிட் கலர்லேயும் சொல்லிட்டு நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயர் வந்துட்டு நான் வந்து ரெட் கலரில் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா உள் ஒயர் வந்துட்டு 6 ஒயரு 4.5 அடியில். சரிங்களா? எல்லாமே வந்து ரெட் கலர் தான். 6 ஒயரு 4.5 அடியில் உள் ஒயராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரெட் லைன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடு லைனு. ஸோ இந்த சைடு ஒரு ரெட் லைனும் இந்த சைடு ஒரு ரெட் லைனும் விட்டுட்டு இந்த ரெட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக வந்து கீழே நம்ம இந்த கேப்பில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்து வாங்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயரை கொடுத்துருவோம். நம்ம 6 ஒயர் இருக்குது இல்லைங்களா, உள் ஒயரு, அதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த சைடு வந்து இழுத்துக்கலாம். கேப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கோங்க. இது 2 நாட்டுக்கும் இடையில உள்ளுக்குள்ளே கொடுக்குறேன். சரியா? இப்போ உள்வயர் பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலாக இழுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இந்த இடத்துல வந்து நூல் வச்சு உள்வயர் வந்து கட்டிடலாம். ஒரு சின்னதாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிடலாம். சரிங்களா? கட்டிட்டால் தான் நம்மளுடைய உள்வயர் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக மட்டும்தான். ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெளி ஒயர் எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. உள் ஒயர் வந்து நம்ம எந்த இடத்துல உள்ளுக்குள்ளே கொடுத்தோமோ அதே இடத்துல இதையும் உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த சைடு கொடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம பிடிச்சி இழுத்துக்கலாம். சரிங்களா? உள் ஒயரில் வந்து கை வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து நகர்ந்துடும். அதுக்காக ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. ஈக்குவலாக இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ரெட் கலரும் ஒயிட் கலரும் இருக்கும். அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு ஒயிட்டு அது போல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஒயிட் கலரையும் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயிட் கலரையும் எடுத்து எக்ஸ் மாதிரி வச்சுக்கணும். எக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கீழே வந்திருந்தா இந்த ரெட்டு வந்து மேலே கொடுக்கணும். இது வந்துட்டு மேலே வந்திருந்தால் கீழே கொடுத்து மேலே கொடுத்து வாங்குங்க. இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில். உங்களுக்கு பேசிக்காக எனக்கு ஹேண்டிலே தெரில அப்படின்ன பட்சத்தில் கூட நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரணும். இந்த சைடு இருக்கிற ஒயருக்கு இடையில கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க ஒயர் வந்து அடி வழியாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கமே கொண்டு வந்துடணும். இப்போ சிக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு டைட் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடி ஒயர் இருக்குது இல்லையா, இதையும் வந்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொடுங்க. இப்போ சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து அடி வழியாக கொடுத்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரணும். இது பார்த்திங்கன்னா 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரணும். சிக்கு மட்டும் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு நல்ல டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரணும். இது பார்த்திங்கன்னா அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம இது போல் தான் பின்ன போகிறோம். 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம், அதே போல் 2 ஒயருக்கும் இந்த சைடு கொண்டு வந்து இந்த பக்கம். இப்போ ஒரு டைட் கொடுங்க. இப்போ அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு, அதே போல் இந்த ரெட் கலர் ஒயரு அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு. ஓகேவா? ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ 2த்துக்கும் இடையில இந்த சைடு கொண்டு வந்து இந்த பக்கம், அதே போல் இந்த ஒயிட்டை வந்து அடி வழியாக கொண்டு வந்து இந்த 2த்துக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கம். இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். ரொம்ப ஈஸி தான். அடி வழியாக கொண்டு வர போகிறோம். 2 ஒயருக்கு இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துட போகிறோம். எந்த பக்கம் இருந்துச்சோ அதே சைடு கொண்டு வந்துட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை 2த்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு. சரியா? ஒரு டைட்டு, நல்லா ஒரு டைட்டு கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து சிக்கு எடுத்து விட்டுடணும். இது போல் ஒன்றோட ஒன்று வந்து நெருக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் சிக்கும் எடுத்து விட்டுறணும். ஓகேவா? இப்போது இந்த சைடு இருக்கிறது அடி வழியாக கொண்டு வந்து இந்த பக்கம் சிக்கு எடுத்து விடுறது ரொம்ப முக்கியம். டைட் எவ்வளவு கொடுக்குறோமோ அதே போல் சிக்கு எடுத்து விடுறதையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ இதே போல் ஃபுல்லாக நான் பின்னிட்டு காட்டுறேன். ஒரு லைன் பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் ஒரு லைன் வந்து ஒயிட் கலர்லேயுமா நமக்கு மாறி மாறி வரும். சரியா?
இப்போ இதை நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சொருகிற இடத்துல பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம உள் ஒயரை ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே விட்டுடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இந்த 2 நாட்டுக்கு இடையில உள் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா உள் ஒயரை கொடுத்துடலாம். சின்ன கேப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள் ஒயரை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உள் ஒயர் கொடுத்ததுக்கப்புறம் வெளி ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர் ஒன்றும் ரெட் கலர் ஒன்றும், அதையும் வந்து இந்த கேப்புக்குள்ளேயே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த சைடு நம்ம டைட்டாக இழுத்துடலாம். எல்லா ஒயரையும் சேர்ந்த போல் நம்ம இழுத்துடலாம். இழுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம சொருகி விட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அதே போல் போட்டு இப்போ வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஒயர்லாம் முறுக்கி இருக்குது. இப்போ வந்து இந்த சைடு நான் சொருகியிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லா சைடும் நாட் போட்டுட்டு அதே போல் சொருகி விட்டுடலாம். ஓகேவா? சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த சைடு வந்து சொருகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கோ அது போல் இதில் இந்த சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொருகி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் எடுத்து நம்ம கட்டிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்டிலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஹேண்டில் வேணாலும் இந்த பேஸ்கெட்டுக்கு நீங்கள் போடலாம். இப்போ இந்த 2 ஒயர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா 3 ரோல் கூடைக்கெல்லாமே வந்து 3 ரோல் கூடைக்கெல்லாமே வந்து நம்ம போடலாம். ஓகேவா? உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் மட்டும் நம்ம அதிகமாக கொடுத்தா போதும். இது வந்து பேசிக்கான ஒரு ஹேண்டில். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.